வெல்கம் டு எம்எச் இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கடந்த சில நாட்களாக டிடிஎஃப் வாசன் வந்து ரெகுலராக அரெஸ்ட் ஆகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரீசெண்டாக நிறைய டைம் அரெஸ்ட் ஆகிருக்காரு. அந்த பட்சத்தில் இப்போது விஜய் சித்துவும் அரெஸ்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கரமான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிடிஎஃப் வாசன் வந்து கடந்த சில வருஷங்களாக யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய பேஜில் வந்து அவர் என்ன மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் ரைடு பண்ணுறதும், ஹை ஸ்பீடில் பைக்கை ரைட் பண்ணிட்டு போகிறது, ஹெல்மெட் இல்லாமல் போகிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே பாதிப்படையும்னு சொல்லிட்டு ஒரு சில புகாரெல்லாம் அவர் மேலே கொடுத்தனால அப்பப்போ போலீஸ்காரங்க வந்து அவரை கண்டினியூவாக அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த பட்சத்தில் தான் லாஸ்ட்டில் மதுரையில் பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணும்போது அவர் வந்து ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னன்னா, ஸோ ஒரு படம் கமிட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன், அந்த படத்துக்கு நான் ப்ராப்பராக டேட் டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் போகணும், அதுக்காக எனக்கு ஜாமீன் வேணும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஒரு கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி அவர் வெளியே ஜாமீனில் வந்திருக்காரு. அந்த பட்சத்தில் நேற்று ஃப்ரைடே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ட்ரைனியாக ஒர்க் பண்ணுற ஒரு அட்வொகேட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு பெண் அட்வொகேட் அதாவதுனா சைரின் அப்படின்றவங்க வந்து விஜய் சித்து மேலே ஒரு அஃபிஷியலாக ஒரு கேஸை புக் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சித்து வந்து போடுற வீடியோ அண்ட் வீலாகெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங்கில் இருக்கிற மாதிரியும் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண கிடையாது. இவர் பண்ணுறதை பார்த்துட்டு அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க நம்ம யூடியூப்பில். அப்படி இருக்க பட்சத்தில் இவரே இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸும் பாதிக்கப்படுவாங்க, பப்ளிக்கும் டிராஃபிக் ரூல்ஸை வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ அப்படி என்ன தான் டிராஃபிக் ரூல்ஸை அவர் மதிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் காரில் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் பேசிட்டே டிரைவ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. லைக் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டே போகிறாரு, இந்த மாதிரி எங்கடா இருக்கேன், என்னடா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாரு. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயலன்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது டிராஃபிக் ரூல்ஸுக்கு. ஸோ அந்த ஒரு வீடியோவை வச்சுட்டு ஓவராலாக இவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து மண்டே வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து கோர்ட் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ சீனியர் அட்வொகேட்டுக்கும் அவரும் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய தயவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஜூனியராக இருக்கிற அட்வொகேட் வந்து இவங்க சீனியரை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து விஜய் சித்துவோடைய யூடியூப் சேனலை மொத்தமாக முடக்கணும், அதை வந்து யூடியூப்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து கோர்ட்டுக்கு விட்டுருக்காங்க. ஸோ இந்த பட்சத்தில் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மண்டே தான் தெரியும் இந்த கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ விஜய் சித்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பப்ளிக்கு ஓவராலாக யூடியூப் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து மதன் கௌரி இருந்தார், இப்போது விஜய் சித்து தான் ஃபேமஸில் இருக்கார். ஏன்னா ஒரு வீலாக என்டர்டெய்னர் டெய்லி ரெகுலர் நடக்கிற லைஃப்பை வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். அப்புறம் எங்கேயாவது டூர் போகிறது, ஸோ அதை பற்றி நல்லா ஜாலியாக ஒரு ஃபன்னியாக நல்லா இருக்கும். ஸோ இவர் கடந்து வந்த பாதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு டிவி ஆங்கராகவும் ஒரு ப்ராங்க் பண்ணுற ஒரு ஆக்டராகவும் இருந்திருக்காரு. ஸோ அவர் கடந்து வந்த பாதை வந்து ரொம்பவே கஷ்டமானது. அவர் எடுத்தோடனே விஜய் சித்து விலாக் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் டெவலப் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இன்னொன்று, அவர் என்னதான் இருந்தாலும் கார் ஓட்டிட்டு ஃபோன் பேசிட்டு போகக்கூடாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க, பெரியவங்களும் இருக்காங்க, சின்ன பசங்க, இனிமேல் வரப்போகிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் என்ன ஆகும். ஸோ இவர் தான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்றது மக்களுடைய கருத்து. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஏன் அப்படி பண்ணார் அப்படின்றது தெரியல. ஸோ அது என்னை பொறுத்தவரை நானும் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஃபோன் பேசிட்டு கார் ஓட்டக்கூடாது அப்படின்றது ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ். நம்ம யாருமே ஃபாலோ பண்ணுறோமா இல்லையான்றது செகண்டரி. பட் அவரை ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபேன் பேஸ் வந்து யூடியூப்பில் இருக்காங்க அப்படின்னா இவர் பண்ணுறதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது அவர் கொஞ்சமாவது நினச்சி பார்த்துருக்கணும். அதுவும் ஒரு பப்ளிக் இடத்துல வந்து நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் பார்த்து தான் அவர் பண்ணியிருக்கணும், பார்க்காம பண்ணிட்டாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ஒரு சில ஸ்டார்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மொட்டை மாடி பார்ட்டியில் உக்காந்துட்டு ஒரு சில வீடியோலாம் போடுவார். அந்த மாதிரி வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங்கில் நிறைய வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த டபுள் மீனிங்கில் யூஸ் பண்ணுற வார்த்தைலாம் இந்த சொசைட்டியை கெடுக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்றதும் அந்த ரெண்டு ரீசனை வந்து அந்த ஜூனியர் அட்வொகேட் வந்து கேஸாக விஜய் சித்து மேலே போட்டிருக்காங்க. ஸோ இந்த பட்சத்தில் விஜய் சித்து மேலே கோர்ட்டில் கேஸ் என்ன சொல்கிறாங்க போகிறாங்க மண்டே அப்படின்றது தெரியல. இன்னொன்று, டிடிஎஃப் வாசன் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா தப்பு தான். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பீடு, ஹெல்மெட் போடுறதில்ல. பட் இன்னொன்று என்னென்னா, அவர் எந்த இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணலைங்க. டிடிஎஃப் வாசன் வந்து நிறைய பைக் ஓட்டுறாரு, ரைட்டு, யார் மேலேயும் விழ கிடையாது. அவராக வேணால் தனியாக போய் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, ஓகே. பட் அவரை ஃபாலோ பண்ணுற ஃபேன் பேஸ் ஒரு சில பேர் வந்து அவரை மாதிரியே பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ கூட ரீசெண்டாக எங்கள் ஊரில் கூட என்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நாங்கள் வீலிங் எடுத்துன்னு சுற்றுறோன்னு சொல்கிற பேரில் பக்கத்தில் போகிற பைக் ரைடர்ஸ்க்கு, பைக்
ஓட்டிட்டு போகிற ஃபேமிலி மேன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டை உருவாக்குறாங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ். ஸோ இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஃப் வாசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில சோஷியல் மீடியாலையும் பேசிக்கிறாங்க, ஃபேமிலிலையும் சொல்லிக்கிறாங்க. அவன் வந்து யூடியூப்ல இந்த மாதிரிலாம் பார்க்குறான், அவனை மாதிரி தான் இவனும் ஆகணும்னு சொல்லிட்டு வண்டி எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு ஃபேமிலி கம்ப்ளைண்ட்ஸும் டிடிஎஃப் வாசன் மேலே ரொம்பவே அதிகம். ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் தான் டிடிஎஃப் வாசன் அண்டு விஜய் சித்து இவங்க 2 பேரும் மாட்டியிருக்காங்க. பட் அவங்க பண்ணுறது எந்த லெவல்லையும் ரொம்ப ஒரு பாதிப்பான விஷயம்லாம் இல்லை. பட் அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க அதை பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்ன பின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ லைக் வந்து இவர் வண்டி ஓட்டிட்டு அவ்வளோ ஸ்பீடில் போகிறனால அதே மாதிரி இவங்களும் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்ட்டு ஆக்சிடென்ட் ஆகுது. இவங்க கார் ஓட்டிட்டு போகிட்டு ஃபோன் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்து 4 பேர் கெட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வழக்கறிஞர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டு தான் சொல்லுவேன். பட் ஆனால் விஜய் சித்து இனிமேல் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். பட் அவர் கடந்து வந்த பாதை ரொம்பவே கஷ்டமானது. அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களாம் கண்டிப்பாக அவர் வந்து அரெஸ்ட் ஆகிறதுக்கோ இல்லை டிடிஎஃப் வாசன் வந்து எத்தனை தடவை போலீஸ் ஸ்டேஷன் ஏறி வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் வரத்துக்கு ஃபேன்ஸ் விட மாட்டாங்க. ஸோ சப்போர்ட் டு விஜய் சித்து. ஃபர்தராக விஜய் சித்து வந்து இந்த மாதிரி விலாக் பண்ணும்போது அந்த ஒரு ட்ரைவ் பண்ணும்போது ஃபோன் பேசுகிறதோ இல்லை டபுள் மீனிங்கில் பேசுகிறதோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணார் அப்படின்னா சொசைட்டிக்கும் நல்லது. உங்களை பார்த்து இந்த சொசைட்டிக்கு நல்ல பையனாக இருக்கணுமா வேணாவான்னு பார்க்குற ஃபேன்ஸுக்கும் நல்லது. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கிறது. ஸோ ஃப்ரைடே கேஸ் கொடுத்துட்டாங்க, இன்றைக்கி சாட்டர்டே நடக்குது. இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக சோஷியல் மீடியாவில் மொத்தமாக பரவிடுச்சு விஜய் சித்து மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டிடிஎஃப் வாசன் வந்து விஜய் சித்துவா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ விஜய் சித்து இந்த பட்சத்தில் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. பட் இதே மாதிரி தான் நான் இன்னொருத்தரையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு கண்டிப்பாக விரும்புகிறேன். ஏன்னா டிடிஎஃப் வாசன் எந்த தப்பும் பண்ணல, ஸ்பீடாக போனார், அவருக்கும் அந்த நிலைமை. இவர் கார் ஓட்டும்போது ஃபோன் பேசிட்டு போனார், அவருக்கு அந்த நிலைமை. பட் ஏன் இர்ஃபான் வியூஸ்க்கு மட்டும் இந்த நிலைமை வரல? ஆக்சுவலாக மேரேஜ் ஆகிட்ட அப்புறமா இர்ஃபான் வியூ வந்து ஒரு காரை ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு பாட்டி மேலே வண்டி ஏற்றி அவங்க இறந்துருக்காங்க, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்க மேலே ஏன் கேஸ் கொடுக்கல? அப்படியே ஏன் அதை மறைச்சிங்க? என்ன நடக்குது? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரில. ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல செலிப்ரிட்டியாகவும் நல்லா ஃபேமஸாகவும் இருக்கிறது பிடிக்கலையா என்னன்னு தெரில. அவங்களுக்குன்னு ஒரு சில பேர் சுற்றிடுறாங்க, அவங்க மேலே கேஸு போடுறாங்க. ஏன் மற்ற யூடியூபர்ஸ் யாரும் பண்ணுறது இல்லையா அந்த மாதிரி? ஏன் ஒரு சில பேரை மட்டும் கார்னர் பண்ணுறீங்க அப்படின்றது தான் என்னுடைய கொஸ்டின். ஸோ இன்னும் அதே பட்சத்தில் இன்னொன்று, இர்ஃபான் வியூஸ் வந்து ரீசண்டாக தன்னுடைய குழந்தையுடைய என்ன குழந்தை ஜெண்டர் அப்படின்றத வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. நாங்கள் கேஸு போடுறோம், இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அவர் அரெஸ்ட் பண்ண கிடையாது, அவர் கோர்ட்டுக்கும் வர கிடையாது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. பட் விஜய் சித்து வந்து இந்த கேஸ்லேருந்து வெளியே வரணும். ஃபர்தராக இனிமேல் அவர் அந்த மாதிரி வீடியோ போட மாட்டார் அப்படின்ற ஒரு வாக்கு வந்து அவர்கிட்ட வாங்கிக்கணும். டிடிஎஃப் வாசனும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்த தப்பும் பண்ண கிடையாது. இன்னொரு கொஸ்டின் அவர் கேட்டிருக்காரு கவர்மெண்ட்டுக்கு. நான் வண்டி ஓட்டி தான் 4 பேர் திருந்தி போகிறாங்க, அதாவது 4 பேர் வந்து கெட்டு போகிறாங்கன்னு சொல்கிறீங்களே, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் எவ்வளோ ஒயின் ஷாப் வச்சுருக்காங்க, அதை பார்த்தாலாம் எவனும் கெட்டு போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமாக ஓப்பன் டாக்காக அவ்வளோ பப்ளிக் பார்க்குற மீடியா முன்னாடி பயங்கரமாக பேசியிருக்காரு. கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஏன் அப்போல்லாம் யாருக்கும் எதுவும் தெரியலையா? அத்தனை ஒயின் ஷாப் இருக்குது, அப்போல்லாம் யாரும் கெட்டு போக மாட்டாங்க. கார் ஓட்டும் போது ஃபோன் பேசினா கெட்டு போவாங்க, வண்டி ஓட்டுறதை பார்த்தா கெட்டு போவாங்க, இப்படின்னு தான் பேசுகிறாங்க. ஸோ இதுதான் பப்ளிக் சரௌண்டிங்கில் நிறைய பேர் பேசிக்கிற விஷயம். நானும் அஃபிஷியலாக சொல்ல, பப்ளிக் இந்த மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ் வந்து கிளப்புறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷன். ஸோ மண்டே பார்ப்போம் அந்த கேஸ் என்ன ஆகுது, விஜய் சித்து இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக இதை பற்றி நான் எதனா அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா, பாய்.